إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيا إخواني الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال أيضا أعوذ بالله من الشيطان الرجيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இன்றைய ஃபுத்வா பிரசங்கத்தை நிகழ்த்த ஆரம்பம் செய்கிறேன். இவ்வுலகில் படைத்து இவ்வுலகிலே பல்லாயிரக்கணக்கான உயிர் இனங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியில் ஓர் உயர்தரமான உன்னதமான கண்ணியமான படைப்பாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு அருள்படையாக உத்தம நபியாக நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்த எம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் நல்வழி நடந்த நல்லவர்கள் உங்கள் மீதும் என் மீதும் ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈயேற்றமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று சொன்னதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புனித இல்லமாம் மஸ்ஜிதில் நேரத்தாளத்தோடு வந்து இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, கணவான்களே, வாலிபர்களே, வல்லவன் அல்லாஹ் வையக வாழ்க்கையில் எவற்றை எல்லாம் எடுத்து நடத்துமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை நமது வாழ்நாளில் முடியுமானவர் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளெல்லாம் கவிழ்ந்து விலகி நடத்துமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ அவற்றை நமது வாழ்நாளில் முற்று முழுதாக தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதல் இலக்கும் அப்பாலுக்கும் தத்துவாவை கொண்டு வசியத் செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, கணவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆகிரத்தினுடைய உயர்வுக்காக
சில அவகாசங்களை அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பங்களை, அந்த அவகாசங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்றால் இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியான, சந்தோஷமான, இன்பமான, மனமான வாழ்க்கை வாழ முடியும். மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான ஆகரத்துடைய நிரந்தரமான இன்பங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, சந்தையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்தான். அந்த ரமலானை நாம் பயன்படுத்தி எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக் கொண்டோம். ஆகிரத்தினுடைய சுவர்க்கத்தில் பதவிகளை அடைந்து கொள்வதற்காக எம்மால் முடிவான அமல்களை நாம் செய்தோம். அந்த வரிசையில் கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தை எடுத்துக் கொண்டாலும் அது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிற ஒரு மேலான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசம், ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டால் அது நிறைய பெருமதிகளை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு என்றால் ஜும்ஆவுக்காக ஒரு மனிதர் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருவாராக இருந்தால், முதல் மனிதனாக அவர் உள்ளுக்காக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த மனிதரை கண்ணியப்படுத்துவானாக. ஜும்ஆவுடைய தினத்திலே முதலாவது நபராக மஸ்ஜிதுக்கு வந்த காரணத்தினால் அந்த மனிதரை கண்ணியப்படுத்துவானாக அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையை அந்த மனிதனுக்கு எழுதுவதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, சந்தையானவர்களே, ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறப்பான நாள் தான் ஜும்ஆவுடைய நாள். இப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை, நேரங்களை, காலங்களை அல்லாஹ் எங்களுடைய மறுமை வெற்றிக்காக, பாவ விமோசனத்திற்காக அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இன்னும் ஓரிரு தினங்களை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற, எம்மை வந்து அடைய காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருமதி வாய்ந்த சில நாட்கள், பெருமதி வாய்ந்த சில நாட்கள். கண்ணியமானவர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமல் ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலா அல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் செய்கின்ற நாட்களில் சிறந்த நாட்கள். ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் தொடர்ச்சியாக அமல்கள் செய்தாலும், ஆனால் அந்த நாட்களுடைய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் வெகுமதி கூட, மதிப்பு கூட, அல்லாஹ் அந்த நாட்களை விரும்புகிறான். அந்த நாளில் செய்யப்படுகிற அமலை அல்லாஹ் விரும்புகிறான். அது எந்த நாட்கள் என்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், يعني أيام العشر, அதே துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். கண்ணியமானவர்களே, சந்தையானவர்களே, அந்த 10 நாட்களுடைய அமல்கள் அல்லாஹ் விரும்புகிறார். ஏனைய நாட்களுடைய அமல்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஏனைய நாட்களில் செய்கின்ற அமல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நன்மை, அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி, அதை விட இந்த 10 நாட்களுடைய அமலுக்கு அல்லாஹ் மிக அதிகமான நன்மைகளை, கூலியை வழங்குவதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும், ஜிஹாதை விட ஒரு சிறந்த அமல் கிடையாது.
செய்வதை விடவும் இந்த 10 நாளுடைய அமலுக்கு நன்மை கூட கிடைக்குமா நபியே என்று கேட்டதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அதை விட கூட ஜிஹாதை விட அல்லாஹ் விரும்புகிற இந்த 10 நாளுடைய அமல்களை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء رواه البخاري. ஒரு மனிதன் தன் உயிர் பொருள் எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு சென்று அங்கே யுத்தம் செய்து அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் கொண்டு சென்ற அனைத்து பொருட்களும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. கொண்டு சென்ற பொருட்களை இழந்து உயிரை இழந்து ஷஹீதா அவருக்கு கொடுக்கப்படுகிற நன்மை அது அந்தஸ்து வேறு, அதனுடைய தரம் வேறு. ஆனால் ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை விட அதிகமான கூலி அல்லாஹ் இந்த 10 நாளுடைய அமலுக்கு கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, சங்கையானவர்களே, நாம் அந்த 10 நாட்களை கனிமத்தாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 10 நாட்களை ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னுடைய மண்ணினுடைய ஈடேற்றத்திற்காக, எங்களுடைய பாவி மோசனத்திற்காக, சொர்க்கத்தில் இருப்பதை அடைவதற்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 10 நாட்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எந்த பொருள் பெருமதி வாய்ந்ததோ, அல்லாஹ்விடத்தில் எந்த பொருள் பெருமதி வாய்ந்ததோ அதன் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுவது அல்லாஹ்வுடைய வழக்கம். எதையாவது ஒன்றை ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதென்றால் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பொருள் மீது ஒரு இடத்தில் சத்தியம் செய்வான். அல்லாஹ் சூரா ஃபஜ்ரிலே சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, காலை நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான நேரம், வரக்கத் செய்யப்பட்ட நேரம், வரக்கத் செய்யப்பட்ட நேரம். ஃபஜ்ருடைய நேரம் இழுத்து போர்த்தி தூங்குவதற்கான நேரம் இல்லை. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அருளை, பரக்கத்தை, ரிஸ்குடைய விஸ்தீரணத்தை அடைந்து கொள்வதற்கான நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் சொன்னால் பரக்கத் செய்யப்பட்ட நேரம். அன்புக்குரியவர்களே, சத்தியானவர்களே, அல்லாஹ் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர், காலை பொழுது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, அந்த 10 இரவு நாள் என்ன என்று முஃபஸ்ஸிர்களுக்கிடையில், குர்ஆனுடைய இறையாளருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதிலே 3 கருத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் இங்கே 10 இரவு என்று பேசுவது ஒன்று துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இரண்டாவது கருத்து ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள். மூணாவது கருத்து
الله في أيام معلومات في أيام معلومات சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் பேசுகிறார். அந்த ஐயாமி மஅலூமாத் என்றால் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாளுடைய பகல்கள். இரவும் பெருமதி வாய்ந்தது, பகலும் பெருமதி வாய்ந்தது. அந்த நேரத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அந்நாளத்திலே அபரிமிதமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த 10 நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 10 நாளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இந்த 10 நாளுடைய நன்மைகளை நாம் எவ்வாறு அடைந்து கொள்வதற்கான எப்படியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, கிதாபுகளில் அழகாக தொகுத்திருக்கிறார்கள். இந்த 10 நாளை எப்படி கழிக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, இந்த 10 நாட்களிலே இந்த 10 நாட்களுக்கு உள்ளால் செய்யப்படும் அமல்கள் ஒன்றுதான் மிக முக்கியமான கடமை, ஹஜ்ஜுடைய கடமை. அது பிறை 9, பிறை 10, பிறை 11, 12, 13 நடைபெறக்கூடிய கடமை, மிக முக்கியமான கடமை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த கடமைக்கு கொடுக்கிற நன்மை சுப்ஹானல்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகள் சொல்லி முடிக்க முடியாது. நபி சொன்னார்கள், இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லா அல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், யாருடைய ஹஜ்ஜே மப்ரூரா அமையுமோ அதற்கு கூலி சொர்க்கம் தான். الحج المبرور ليس له الجزاء الا الجنه. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته امه. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே எந்த விதமான வீணான அல்லாஹ் ரசூல் தடுத்த எந்த வேலையும் செய்யாமல், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எதையும் செய்யாமல், இஹ்லாஸோடு தூய நிய்யத்தோடு ஹலாலான பணத்தால் யார் ஹஜ் செய்துவிட்டு திரும்புகிறாரோ, ஹஜ் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறாரோ, ரஜா கயோமின் வலதத்து உம்முஹு. சொன்னார் ரசூலுல்லாஹ், அன்று பிறந்த குழந்தையுடைய பட்டோலை எப்படி பரிசுத்தமான பட்டோலையாக இருக்குமோ, அன்று பிறந்த குழந்தையுடைய சேடு பட்டோலை எந்த பாவம் பதிவு செய்யப்படாத பரிசுத்தமான பட்டோலையாக இருக்குமோ, அதே போன்ற ஒரு பட்டோலையோடு எடுத்திருக்கிறார். யாரு? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்தவர், எந்த வீணான செயலில் ஈடுபடாதவர், வீண் பேச்சு பேசாதவர். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அது வருகிற நேரம் பச்சிளம் குழந்தையின் பட்டோலையை போன்ற பட்டோலை எடுத்திருக்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, பாவம் 2 வகை இருக்கிறது. 2 வகையான பாவம். நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அதற்கென்று பதிவு செய்யப்பட்ட ஒரு பாவம் ஹுக்கூக்குல்லாஹ். இன்னொரு பாவம் இருக்கிறது, நாம் எமக்கு மத்தியில், சக மனிதர்களுக்கு மத்தியில் மனித உரிமைகளில் ஏதாவது எங்களால் அத்துமீறல் நடந்திருக்குமா இருந்தால் அதற்கு பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் ஹுக்கூக்குல் இபாத். 2 இருக்கு. அல்லாஹ்வுடைய கடமையை மாற்றம் செய்தால், தவறிழைத்தால் அதற்கு பதிவு செய்யப்பட்ட பாவம் இருக்கிறது. மனித சம்பந்தப்படுகிற இடத்தில் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோருக்கு குழந்தைகள், குழந்தைகள் பெற்றோருக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, அசல்
ஆனா மனிதன் மனிதனை சேர்த்தார்கள். மனிதன் மனிதனை சேர்த்தார்கள். ஒருத்தருடைய மானத்தை கை வைத்திருக்கிறோம், மானபங்கப்படுத்தியிருக்கிறோம். ஒருத்தரை பற்றி புறம் பேசியிருக்கிறோம், கோல் சொல்லியிருக்கிறோம். ஒருத்தருடைய சொத்தை அபகரித்திருக்கிறோம். அநியாயமாக திருடி களவெடுத்து மோசடி செய்திருக்கிறோம். அடுத்தவருடைய தாலியை பலாத்காரமாக பிடித்திருக்கிறோம். எடுத்த கடனை கொடுக்காமல் முட்டை போட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம். மனைவி கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் கணவனுக்கு மனைவி துரோகம் செய்திருக்கிறார். பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஹக்கை நிறைவேற்றாமல், பிள்ளைகள் பெற்றோருடைய ஹக்கை நிறைவேற்றாமல் நடந்திருந்தால் ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு ஹஜ்ரஸ் கல்லில் தலையை அடித்துத்தான் இஸ்திக்பார் செய்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டார். அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டார். ஊர்ல எல்லாம் கல்தாவேன் செஞ்சிட்டு எல்லாருக்கும் துப்பே போட்டு முத்தே போட்டு அடுத்த சொத்தை பாவாரிச்சு கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வட்டி எடுத்து வட்டி கொடுத்து எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு. இவர் அண்டை பிறந்த உள்ளவர் வாங்கல. அது சப்ஜெக்ட் வேறு. எனவே கண்ணியமானவர்களே, சமயமானவர்களே, அது சம்பந்தப்பட்டவர் மன்னிக்கணும். சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அது ஹஜ்ஜிக்கு ஹஜ் உம்ரா செஞ்சாலும் பள்ளியத்தான் கட்டி கொடுத்தாலும் சம்பந்தப்பட்டவர் மன்னிக்கணும். ஒருத்தர் பற்றி புறம் பேசியிருந்தால், கண்ணியமானவர்களே, ஒருத்தர் விபச்சாரம் செய்தால் விபச்சாரம் செஞ்சவர் அல்லாஹ் இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அந்த விபச்சாரம் செஞ்சவனை பற்றி யார் அம்பலப்படுத்தி பேசிக்கிறானோ, ஊரெல்லாம் பேசிக்கிறானோ, அவன மானத்தை வாங்குகிறானோ, சம்பந்தப்பட்டவர் மன்னிக்கார் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான். எனவே ஹுக்கூகுல் இபாத் ரொம்ப பயன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாள் நடைபெறும் அமல்கள் முதலாவது ஹஜ். இரண்டாவது கண்ணியமானவர்களே, நாங்கள் இங்கே இருந்து செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல்கள் எப்பொழுதும் தொழுகை கடமை. ஐவேளை தொழுகை எப்பொழுதும் கடமை. ஒரு முஸ்லிம் வந்துவிட்டால் ஐவேளை தொழுகை அவர் உயிரிழப்பதாக. கண்ணியமானவர்களே, இந்த 10 நாளில் நாம் முடிவெடுக்கணும். நான் இந்த 10 நாளில் ஒரு இமாம் ஜமாத் கூட மிஸ் பண்ணாமல் தொழுவேன். ஏன்? இந்த 10 நாளுடைய அமலுடைய கூலி அது அபரிமிதமானது. எனவே நான் இந்த 10 நாளுடைய 50 வக்து தொழுகைகளை ஏழைய காலத்தில் தொழுவேன். ஆனால் இந்த 10 நாளுடைய இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா சொன்னாங்க. நபி கேட்கப்பட்ட ஐந்து அமல் ஹக் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலே சொன்ன ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் தொழுவது. நேரம் குறிக்கப்பட்டிருக்கிற தொழுகை, நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்ன ஸலாத கானத் அல் முஃமின கிதாபன் மௌகூதா, நேரம் காலம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹ் இத்தனை மணிக்கு தொழணும், இத்தனை மணிக்கு தொழணும் என்று. எனவே உரிய நேரத்தில் நாம் தொழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று மிகவும் கவலையான செய்தி. ரமலானில் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுகள் எல்லாம் நிரம்பி வழியும். பார்ப்பதற்கு சந்தோஷம், உள்ளம் குளிர்கின்ற காட்சி ரமலானுடைய காட்சி. இரவென்ன பகலென்ன எல்லா நேரங்களிலும் மஸ்ஜிதுகள் நிரம்பி வழியும். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ரமலான் முடிந்துவிட்டதென்றால் நம்மவர்கள், நமது சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அதோடு தொழுகையில் முற்றுகை செய்திருப்பார்கள்.
யார் தொழுகை விடுகிறானோ ஃபகத் ஹதமத்தீன், அவன் தீனை உடைத்து தௌஹீதாக்குவதை போல, தீனை உடைத்து தௌஹீதாக்குவதை போல யார் தொழுகை விடக்கூடியவர்கள். எப்படி மனிதனுக்கு தலை முக்கியமோ அதுபோல முஸ்லிமுக்கு தொழுகை முக்கியம். எப்படி ஒரு உடம்பில் தலை என்றால் முண்டம் என்று சொல்லுவோமோ அதுபோலதான் தொழுகையால் கிடைக்கப்படும் முண்டத்தை போல. அவன் வாழ்வதை விட மண்ணுக்கு மேலால் வாழ்வதை விட மண்ணுக்கு கீழால் வாழ்வதே மற்றவர்களுக்கு சிறந்தது. தொழாத மனிதன் உலகத்தில் வாழ்வதனால் அவனுக்கு என்ற முசீபத், அவனுக்கு என்ற அல்லாஹ்வுடைய சோதனை அடுத்தவர்களை தான், நல்ல மக்களை தான். மண்ணுக்கு மேலால் வாழ்வதற்கு அருகதையற்றவன் தொழாத ஒரு முஸ்லிம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாளை நாம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். உரிய நேரத்தில் தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை நிறைய தொழ வேண்டும். ஆசையோட ஆர்வத்தோட துஹா, தஹஜ்ஜுத், வித்ர் தொழுகைகளை தொழ வேண்டும். எப்பொழுதும் தொழணும். ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் கவனத்தோடு தொழணும். என்றால் அதற்கு நன்மை அதிகம், அதற்கான நன்மை கூட. கனிமா சொல்லியார் அனுபவிப்பவர்களே, எனவே தொழுகை முதலாவது பாடம் செலுத்தல். இரண்டாவது, நாம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்தான நோன்பு. பிறை 1 இருந்து பிறை 9 வரை 10 வரைக்கும், யோமுன் நஹர் பெருநாள் தினம் வருகிற வரைக்கும் நாம் நோன்பு பிடிப்பது சுன்னத். நோன்பு பிடிப்பது சுன்னத். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஆஷூரா வ திஸ்அன் மின் தில்ஹிஜ்ஜா. ஆஷூராவுடைய நோன்பை ரசூல் பிடிப்பார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 9 நாட்கள் நோன்பை ரசூல் பிடிப்பார்கள். உம்முல் முஃமினீன் ஹஃஸா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் 4 அமல்களை ஒரு நாள் விட மாட்டார். ரசூலுல்லாஹ் 4 அமல்களை ஒரு பொழுது விட மாட்டார்கள். சொன்னார்கள் ஹஃஸா ரசூலுல்லாஹ் அவர்கள், சியாமு யௌம ஆஷூரா, ஆஷூரா நோன்பை நபி விட மாட்டார், கவனத்தோடு பிடிப்பார். வல் அஸ்ரி தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளுடைய 9 நோன்பை பிடிப்பார்கள். வ ஸலாஸத்து அய்யாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீதுடைய 3 நோன்புகளை தராவசர பிடிப்பார்கள். அடுத்தது சுபஹுடைய முந்தின சுன்னத் ரசூலுல்லாஹ் விட மாட்டார்கள். வரகாத்துல் ஃபஜ்ர், சுபஹுடைய முந்தின சுன்னத் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விட மாட்டார்கள், தவறாமல் கொள்வார்கள். இது நபியார் 4 செய்தார்கள், தவறாமல் செய்தது. ஆஷூரா நோன்பு பிடிப்பார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 நோன்பு பிடிப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் முழு நோன்பு பிடிப்பார்கள். ஐயாமுல் பீதுடைய நோன்பு. சுபஹுடைய முந்தின சுன்னத்தை ஒரு பொழுது சொல்ல மாட்டார். அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, எனவே நாமும் இந்த 9 நோன்பு பிடிக்கணும். அதில் ஒரு நாள் இருக்கிறது, அந்த பிறை 10க்கு முன்னால் வரக்கூடிய அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் சங்கையானவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த நாளுடைய சிறப்பை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. அது ஒரு தனி குத்துபாவாக ஓதப்படும். அரஃபா நாளுடைய சிறப்பு அந்த அளவுக்கு சிறப்பான நாள். எங்களுடைய மார்க்கம், இந்த தீன் பூர்த்தி செய்யப்பட்ட நாள். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை பூர்த்தியாக்கின நாள், பூர்த்தியாக்கின நாள். எங்களுடைய தந்தையும் தாயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வீசப்பட்டதற்கு பின்னால் அந்த 2 பேரும் கணவன் மனைவி சந்தித்த இடம்தான் அரஃபாவுடைய இடம். அரஃபாவுடைய இடம், அந்த மைதானம் முழு ஆதிமார்களும் அந்த அரஃபாவுடைய தினத்திலே அந்த இடத்திலே ஒன்று சேர வேண்டும். ஒவ்வொரு ஆணும் அந்த அரஃபாவிலே தரித்தாக வேண்டும். யார் அந்த அரஃபா மைதானத்தில் தரிக்கவில்லையோ அவர் ஹஜ்ஜி கூடாது, ஹஜ்ஜி கூடாது. அன்புக்குரியவர்களே, அந்த அரஃபா நாளுடைய ஒரு நாள் நோன்பு எவ்வளவு கூலி என்றால்
இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ஒரு நாளுடைய நோன்பு ஒருவர் முந்தின வருடத்துடைய பாவத்தையும் வருகின்ற வருடத்துடைய பாவத்துக்கும் 2 வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக அமைந்து சொன்னார். யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வஸ்ஸனத்தல் பாக்கியா. சென்ற வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவம், வருகின்ற வருடத்துடைய பாவம், 2 வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு நாள் நோன்பு, அரஃபாவுடைய நாள் நோன்பு. எஜமானவர்களே, அல்ல எவ்வளவு எங்களுடைய இறக்கம் பாருங்க, எவ்வளவு இறக்கம், எவ்வளவு பெரிய துணியலக்காரன். மிஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்த சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். எங்களுக்கு ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரிய எல்லாரும் ஆசை இப்போதே ஊதிய இருக்கும். அரஃப் முடியுமானால் 9 நோன்பு பிடிக்கிறது. இல்லாட்டி சந்தர்ப்பம் அமையலென்றால் அரஃபா எல்லாரும் பிடிக்கணும், குடும்பத்தில் எல்லாரும் பிடிக்கணும். உம்மா மட்டும் வயசானவர்களுக்கு மட்டும் சொந்தமான நோன்பு அல்ல. இது எங்க சமூகத்தில் அப்படிதான், வயசானவர்களுக்கு மட்டும் சொந்தமான நோன்பு தான் 6 நோன்பு. என்ன அது வயசானவர்களுக்கு, அதேபோல ஆஷுரா நோன்பு அது வயசானவர்களுக்கு, இல்லாட்டி உம்மமாருக்கு மட்டும். அரஃபா நோன்பு உம்மமாருக்கு மட்டும், வயசானவர்களுக்கு மட்டும். அன்புக்குரியவர்களே, அவங்களுக்கு மட்டும் அல்ல, பூரா முஸ்லிம்களுக்கும் சுன்னத்தான எங்கட பாவத்துக்கு விமோசனம். ஒரு நோன்பு பிடிச்சவென்றால் 14 அவர் பசி இருந்தால் கண்ணியமானவர்களே 720 நாளுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான். 720 நாளுடைய பாவம் 14 அவர் பசி இருந்தால் எவ்வளவு பெரிய கூலி. ரமலானுடைய நோன்புக்கும் அந்த கூலி சொல்லல. ரமலானுடைய நோன்பு பிடிச்சால் 30 நோன்பு பிடிச்சால் 2 வருஷம் பாவத்தை மன்னிக்கிறானே, எங்கேயும் ஹதீஸ்ல வரல. அன்புக்குரியவர்களே, ஆஷுரா நோன்பு பிடிச்சால் ஒரு வருடத்திலே பாவம் மன்னிக்கப்படும். 6 நோன்பு பிடிச்சால் ஒரு வருடம் நோன்பு பிடிச்சு கிடைக்கும். ஆனா அரஃபாவுடைய நாள் நோன்பு 2 வருஷத்துடைய பாவம். அல்லாஹ் அந்த நாளுக்கான அதிகமான மக்களுக்கு நரகத்தின் விடுதலை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் டிரெக்டா அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ராஜிமா டிரெக்டா வந்து அல்லாஹ் நெருங்கி அல்லாஹ் ரஹ்மத் கிட்டாது. இன்னல்லாஹ் யுக்னி சொன்னார். அல்லாஹ் நெருக்கமா வருகிறான், கீழே இறங்கி வருகிறான், ரஹ்மத் இறங்குகிறது. அந்த ராஜிமார்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கிட்ட பெருமையா பேசுறான். பாருங்க அடியார்கள், தலைவிரி கோலம் பரட்டையான தலையோடு, புழுதி படிந்த மேனியோடு, அரைகுறை ஆடையோடு அடியார் வந்து இருக்கிறார்கள். மலக்குமார்களே, இவங்க எதை ஆசைப்படுறாங்க? அல்லாஹ் கேட்பது ஆசைப்படுறாங்க. மலக்குமார் சொன்னார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் நன்மையாக இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பை விரும்புகிறார்கள், சொர்க்கத்தை ஆதரிக்கிறார்கள், நரகத்தின் விடுதலை விரும்புகிறார்கள், சொர்க்கத்தில் இருப்பதை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்வானா, எல்லாம் கொடுக்கிறார்கள். என்ன ஆசைப்பட்டு வந்தாரோ அத்துணை நான் கொடுப்பேன், அதற்கு நீங்கள் இஷ்டமில்லாத இருங்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். ரசூல் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆ யௌம் அரஃபா. துஆ கேட்பதற்கு சிறந்த நாள் அரஃபாவுடைய நாளுடைய துஆ. சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அரஃபாவுடைய நாள் என்ன துஆ ஓதும்? அனவன் நபியூன மா குல்து அனவன் நபியூன மின் கப்லி. நானும் எனக்கு முன்னால் நபிமார்கள் ஓதி ஒரே ஒரு துஆ என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் அரஃபாவுடைய ஓத வேண்டிய துஆ. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரசூலுல்லாஹ், நானும் அதைத்தான் ஓதினேன், எனக்கு முன்னால் நபிமார்கள் அதைத்தான் ஓதினார்கள். மிக பிரயோஜனமான துஆ. யார் ஒரு நாள் காலையிலும் 100 இடத்திலே ஓதுவார்களோ 100 பாவத்தை மன்னிப்பான், 100 நன்மை பதிவு செய்வான், 10 அடிகளை உரிமையுற்ற நன்மை எழுதுவான். அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானுடைய பாதுகாப்பை
ஷைத்தானுடைய தூதர்கள் எல்லாம் பாதுகாப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். யார் ஒரு நாள் காலையில் 100 விடுக்கு இருக்கிற சோதனை எவ்வளவு லேசான இதுதான் ஆக சிறந்த துவா. எல்லாரும் பாடமாக்கி வரும் இமாம்கிட்ட வந்து கேட்டு எழுதி பாடமாக்கி அன்புக்குரியவர்களே. எனவே இதெல்லாம் அல்லாஹ் சந்தர்ப்பம், ஒரு அவகாசம். இந்த சந்தர்ப்பங்களை நடுவுமாக இருந்தால், அல்லாஹ் சந்தர்ப்பங்களை துஷ்பிரயோகமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே நிரந்தரமாக கஷ்டப்படுவோம், நிரந்தரமாக கைசியது. அல்லாஹ் தரக்கூடிய அவகாசம் யாரு வீணாக்கிறார்? அன்புக்குரியவர்களே சரியானவர்களே, அல்லாஹ் தந்த பெருமதி வாய்ந்த ஒன்றுதான் எங்களோட ஆயுள், வாழ்நாள் ஆயுள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய நிழல் நாம் வாழுகின்ற வீடுகளோ, நாம் ஓடுகின்ற வாகனங்களோ, நாம் வகிக்கின்ற பதவிகளோ, அந்தஸ்துகளோ, பட்டங்களோ, பதவிகளோ அல்ல. நமது பேரறிஞர்களோட சொத்து செல்வங்களோ அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்த ஆகப்பெரிய நிழல் தெரியுமானவர்களே எங்களோட ஆயுள், வாழ்நாள். உலகத்தில் சொந்தக்காரனாக இருந்தாலும் ஆயுள் முடிந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே ஆயுள் பெருமதி வாய்ந்தது. இந்த காலம், இந்த நேரம் அல்லாஹ் தந்த வாழ்நாள் பெருமதியானது. அதை பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். அழிந்து போற துன்யாவுக்கு, அற்ப துன்யாவுக்கு, சொற்ப இன்பத்திற்கு ஒரு வீட்டை கட்ட, ஒரு வாகனத்தை வாங்க, ஒரு காணியை வாங்க, ஒரு வயலை வாங்க, தொழுகையை பாழாக்கி, காலத்தை செஞ்சு, வட்டி எடுத்து, வட்டி கொடுத்து, பொய் சொல்லி, கலப்படம் செஞ்சு, ஏமாத்தி, மோசடி செஞ்சு, உடைச்சு என்ன செய்ய போறோம்? வாழ போறது 60 வருஷம், 70 வருஷம் என்ன சாதிக்க போறோம்? இதுவரைக்கும் வாழ்ந்த, எங்களோடு தொழுத, எங்களோடு சாப்பிட்ட, எங்களோடு வியாபாரம் செஞ்ச எத்தனை பேர் மக்களாக இருக்கிற அந்த கபிரஸ்தானிலே வேறு பாருங்கள் என்னென்ன கொண்டு வர செய்ய பாருங்கள். யாருடைய கபரில கொண்டு வைத்து தீனையும் ஊட்டையும் வாசலை நகரையை போட்டு அடைக்கிறீங்க? யாரு அடைக்கிறீங்க? ஒருத்தருக்கு எல்லாம் ஒருத்தர் தந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண வேண்டாம். அல்லாஹ் தன்னை ஆயுத பயன்படுத்தினால் சக்கராத்துல வேணும் நோம்புடைய பெருமதி, சக்கராத்துல வேணும் ஹஜ்ஜுடைய பெருமதி, சக்கராத்துல வேணும் ரமலானுடைய பெருமதி, சக்கராத்துல வேணும் தொழுகையுடைய பெருமதி, சக்கராத்துல வேணும் குர்ஆனுடைய பெருமதி, சக்கராத்துல வேணும் சதகாவுடைய பெருமதி. சக்கராத்துல அப்பதான் மனிதன் சொல்லுவானா, லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ் 60 வருஷம் வீணாக்கிட்டேன் யா அல்லாஹ், 60 வருஷம் 70 வருஷம் வீணாக்கிட்டேன் யா அல்லாஹ், கொஞ்சம் நேரம் தாரப்பி. எங்க சக்கராத்துல கேட்பான். சக்கராத் ஹய்யால ஸலா சத்தம் ஒரு ஊர்ல 5 பள்ளி என்றால் 10 ஸ்பீக்கர்ல சத்தம் கேட்ட ஹய்யால ஸலா சத்தம் திரும்பி பார்க்கல. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று 10 ஸ்பீக்கர்ல காது இடிக்க கத்திர சுபஹன கேட்டு எழுப்பி நடந்து வரலையே, பள்ளிக்கு நடக்கலை, திரும்பி போட்டுக்கொண்டு படுத்தது. என்னையமானவர்களே, வீடுகளா வந்து கதவை தட்டி கூப்பிட்டு வாங்க பள்ளிக்கு போங்க வாங்க என்று சொன்ன இஸ்லாம் வரும் வரைக்கும் வரல. எத்தனையோ முகங்கள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. இவன் முஸ்லிமா என்று சொல்ல கோஷிக்கு சலாம் சொல்ல. ஏன் இஸ்லாத்துக்கு அடையாள முகத்தில் இல்லையே? இஸ்லாத்து அடையாள முகத்தில் இல்ல. யார வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அல்லாஹ் ஈமானுடைய பிரகாசத்தை முகத்தில் எடுத்துவான். இன்ஷாஅல்லாஹ் வஜீஹி அல்லாஹ் முகத்திலிருந்து ஈமான் அப்படியே எடுத்து தொழுகையில எத்தனை பேர் இருக்கிறாங்க குருவலிக்கிறவா இவன் யாருன்னு யோசிக்கணும். சலாம் சொல்ல பயம். ஏன் கந்தசாமியோ வல்லையோ முகத்தில் அடையாளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பு. என்னத்தை செய்ய போறோம்? சக்கராத்துல கேட்பான், கொஞ்சம் நேரம் தொழுகையை பாழாக்கி, எல்லா கடமையும் பாழாக்கி, நிறைய சொத்து சேர்த்திருக்கையா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, ஏன் பேருக்குள்ள அக்கௌண்டே போட்டிருக்கிறீங்களா, எல்லா
நஃப்ஸன் இதா ஜாஅத்ஹா. யாரா இருந்தாலும் சரி, நேரம் வந்துட்டா அப்பதான் கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ளையா இருக்கிறான், அப்பதான் நிக்காஹ் முடிச்ச புது மணமகனாக இருக்கிறான், அப்பதான் குழந்தை கிடைச்ச தாயாக இருக்கிறான், அப்பதான் கிடைச்ச குழந்தையாக இருக்கிறான். நேரம் வந்துட்டால் வலை யுஹியல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. நேரம் வந்தா யாருக்கு அவகாசம் கொடுக்க மாட்டோம். அவகாசம் இல்லை, நோ சான்ஸ், நோ ரிட்டேக். எனவே அல்லாஹ் இந்த சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாத, பயன்படுத்து. தவற விட்டுட்டோம் என்றால் நிரந்தரமான நஷ்டம். அதே போல இந்த 10 நாளைக்குள்ளால் செய்ய வேண்டிய அமல்கள் அதிகமாக செய்யணும். சதகா கொடுக்கணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும். எல்லாத்தையும் விளங்கப்படுத்த நேரம் போகாது. அதுக்கு வந்து அமல் கண்ணுக்கு ஊழியாக குர்ஆனுடைய அமல். அதை பற்றி நிறைய செஞ்சிருக்கோம். குர்ஆன் மாஷா அல்லாஹ், நான் அறுக்கிற ஒவ்வொரு வேதத்துடைய இடம் இருக்கிற ஒவ்வொரு நொடிக்கும் நன்மை, ஒரு நொடிக்கும் நன்மை. அன்புக்குரியவர்களே, உபஹியா என்பது ஒரு அமல், ஒரு இபாதத். அதை மறந்துவிட, தொழுகிற மாதிரி, நோன்பு பிடிக்கிற மாதிரி, அது ஒரு இபாதத், ஒரு அமல். அதை அமலாக நாங்கள் செய்யணும். உறுதியான சிறப்பு நிறைய கேட்டு, ஆனா ஒரு கவலையான செய்தி, எங்க வைத்தால் எந்த ஊர் எடுத்தாலும் அன்புக்குரியவர்களே, இந்த உதவியா கொடுக்கிற ஒழுங்குகள் ரொம்ப மோசம். அது ஒரு அமலியம், ஒரு இபாதத், ஒரு வணக்கம். நாம் கொடுத்த குர்ஆனுடைய கிராணி நாளை கியாமத்துடைய நாளையில் யஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வ அவ்லாஃபிஹா வ அஸ்ஹாரிஹா. நாம் கலிமா ஒதுக்கின கால் குறையோட, கொம்போட, உடம்பில் கரண்டி வீசின ஒரு தோளோட கியாமத்து வருகையிலே அந்த மீசான் இருக்கப்படுவது. அல்லாஹ் நாம் கொடுத்த குர்ஆனை, நாம் அறுத்த ஆட்டை, நாம் அறுத்த மாட்டை, நாம் அறுத்த ஒட்டகத்தை நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய மீசானிலே வைத்து நிறுத்த போறான். நாளை எவருக்கும் இந்த நரகத்துக்கு இடையில், நாம் நமக்கு முன்னால் நரகத்துக்கு இடையில் எம்மை பாதுகாப்பதற்காக ஆயுதமாக, கேடயமாக நாம் அறுத்த பிராணி வந்திருக்கும் குர்ஆனுடைய பிராணி. அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள், நீங்க அடுத்த மாட்டினுடைய ஆட்டினுடைய ரத்தமும் துளி நிலத்தில் இடுவதற்கு முன்னால் அவன் நன்மை அல்லாஹ் பதிவு செய்வான். எனவே நல்ல சுத்தமான நியத்தோட குர்ஆன், அதாவது நியத்து செய்யலாம். ஊர்ல மக்கள் செல்லும், ஆஜர் மாடு கொடுத்தார், ஆடு கொடுத்தார், ஒரு சொல் கொடுக்கிற சரி, அந்த لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. எங்கட மாட்டுடைய மாம்சம் ரத்தம் அல்லாஹ் பார்க்கிற நியத்தை தான், நியத் தூய எண்ணத்தோட கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த மாடு அறுக்கப்படுகிற நேரம் ரொம்ப கவனமாய். இஸ்லாம் எறும்புக்கும் இரக்கம் காட்ட சொல்லுவார். இஸ்லாம் ஒரு மனிதன் தவறு செஞ்சு அவனை கொலை செய்வதாக இருந்தாலும் முறையா கொலை செய்யணும். இன்னல்லாஹ் கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷை. எல்லா வஸ்துக்களோடும் எல்லாத்தோடும் ஒழுங்கு முறையாக நடக்கும் இஸ்லாம் சொல்லுது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைதா கத்தல்தும் ஃபஹ்ஸினு திக்ர. குற்றம் செஞ்ச இஸ்லாத்துக்கு கொலை செய்யப்படுற குற்றம் செஞ்ச ஒருத்தரை கொலை செய்யறா அழகா முறையா கொலை செய்யணும். அவனை அழகா கொலை செய்யும், அநியாயத்தை கொலை செய்வான். நீங்க ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தையோ குறைஞ்சபட்சம் ஒரு கோழியை செய்தால் முறையாக கொலை செய்யவானா என்ன செய்யணும்? கொலை செய்தா திங்கிற ஹராமிய அடிச்சு கொண்டது எனக்கு கழுத்தை உரிச்சி குத்தி கத்தியால சாப்பிடலாம். இஸ்லாம் வலிமையாக கண்டிச்சிருக்கிறது, ஹலாலா சாப்பிடுறது. அப்ப ஹலாலா சாப்பிடுறது அது ஹலாலா
கூர்மையான கத்தியால் அருங்க ஒரே ஆள் அருங்க, ஒரே ஆள் அநியாயம் செய்யவான், கொலை செய்யவான், துன்புறுத்தவான். அன்புக்குரியவர்களே, அறுத்தால் தான் ஹலால் சாப்பிடுவது, அறுத்தால் தான் ஹலால் சாப்பிடுவது. எனவே அறுக்கிற நேரம் அழகா இருக்கும், முறையா இருக்கும், முறையா இருக்கும், கூர்மையான கருத்தில் இருக்கும். இன்னொரு மாட்டுக்கு முன்னால, ஆட்டுக்கு முன்னால, கோழைக்கு முன்னால இன்னொரு தடை, அது உள்ள நோவும், உள்ள நோவும். இப்னு அப்பாஸ் சரியாக போறாங்க, ஒரு மனிதர் ஒரு ஆட்டை கட்டி அறுப்பது கீழே போட்டு அதை அப்படி வச்சுட்டு கத்திட்டு இருக்காரு. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கட்டி போட்டு கத்திட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அவரை பார்த்து, ஏ அப்பா, பலவிடத்தும் அந்த உயிரை கொலை செய்ய பார்க்கிறேன், பலவிடத்தும் கொள்ள போய் உருட்டி பலத்தா தலைமுடி, ஏன் பலவிடத்தை கொள்றாய் அப்படின்னா கட்டி போட்டுட்டு அதற்கு முன்னே நீ கட்டி இருக்கிற உள்ளம் எப்படி கும்படுது, எப்படி யோகம் அந்த உள்ளம். இது உனக்கும் அதற்கு முன்னே மாட்டு அறுத்து போட்டிக்குது, ஆட்டு அறுத்து போட்டிக்குது. அதை பார்த்து எவ்வளவு அந்த உள்ளம் கும்படுது, எவ்வளவு அந்த உள்ளம் துடிக்கும். மனிதர்கள் போலதான் மிருகமும். அன்புக்குரியவர்களே, கருணை இறக்கம் காட்டும், இறக்கம் காட்டணும். உனக்கு ஏற்கனவே கத்தியை தீட்டி கொண்டிருந்தானே, ஏற்கனவே கத்தியை தீட்டி கொண்டு வந்து அந்த ஆட்டை பெரட்டி ஆக்கிரமிச்சு என்று கேட்டார். பெரட்டி கட்டி கொண்டு கத்தி தீட்டி கொண்டிருக்கிறேன். கூடாது. அந்த உள்ளம் நோவும், உள்ளம் இன்னொரு பிராணிக்கு முன்னால் அறுக்க கூடாது, அறுத்திருக்கிற பிராணிக்கு அறுக்க கூடாது. மறைச்சு இது இஸ்லாம் சொல்லும் வழிமுறை. எல்லாரும் கவனிக்கணும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அறுத்தால் வல்யுரீத் தபீஅத்தஹு, அந்த அறுத்த மாட்டுடைய உசுறு போகும் வரைக்கும் பேசாம இருக்கணும். அறுக்க வாரவங்களுக்கு அவசரம் காலையில, அப்பதான் கழுத்து அறுத்து அதோட காலை வெட்டிடுவோம், தலையை துண்டாக்கிடுவோம். இன்னும் கைது சிலாக்கள் நெஞ்சிலே குத்துவான். எவ்வளவு அநியாயம். நபி சொன்னாங்க, அறுத்தால் ஃபல்யுரீத் தபீஅத்தஹு, உயிர் பிரிகிற வரைக்கும் திரும்பி கத்தி வைக்க வேணாம். நீ கண்கள் செய்யலாம். அது குர்பானுக்கு மட்டும் சட்டம் இல்ல, இறைச்சி கடைக்கு மாடத்தாலும் உயிர் போறதுக்கு முன்னால் கழுத்தை துண்டிக்க முடியாது, காலை துண்டிக்க முடியாது, தோலை அரிக்க முடியாது, நெஞ்சிலே கழுத்து குரலை குத்த முடியாது. இது துன்புறுத்தல், இது மிருகவதை, இது அநியாயம். நன்மை தேட வந்து பாவத்தை சுமக்கிறோம். எல்லாரும் கவனிப்போம். ஊருடைய நிர்வாகத்தை கவனம் செலுத்தவும். ஒவ்வொரு நாளும் மாணவர்களை கூப்பிட்டு கிளாஸ் மாணவர்களை கூப்பிட்டு உச்சரிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் அவசரப்படா, உசுர் போல விரிக்கணும், முறையை கவனிக்கணும். அன்புக்குரியவர்களே, அறுக்கிறவன் குரல் உணர்வு ஜோக்கார நடக்கப்படாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஜோக் எடுத்து உடல் குடிச்சா சொன்னார்கள் 40 நாளைக்கு உன்னாட தொழுகை விட மாட்டான். ஒரு நாளைக்கு குடிச்சா 40 நாள் தொழுகை விட மாட்டான். இரவு நல்ல டோப் அடிச்சு படுக்க காணல, காலையில ஆட எங்கட குர்பான ஆட்ட இருக்கிறான். நியாயமாய் முறையாய் அன்புக்குரியவர்களே கவனிக்கப்படும். இதுல ஒழுங்கு நாங்க காசு கொடுத்து செலவழிச்சு 3 லட்சம் 4 லட்சம் காசு கொடுத்து வாங்கி எவ்வளவு தாறுமாறுக்கு போட்டு அறுத்து புண்ணாக்கி நாசமாக்கி சாலத்தை கட்டிக்கிற மனங்களுக்கு மேலா ரத்தம் பட்டால் கழுகிறது, ஹராம் பட்டால் எப்படி கழுகுற? ஒரு ஆம்பளை முட்டங்காலுக்கு மேல சாலத்தை துப்புது ஹராம். அதாவது
இபாதத் இது வணக்கம். எப்படி பள்ளி வந்து தொழுகிறோமோ, எப்படி குர்ஆன் ஓதுறோமோ, எப்படி சதகா கொடுக்கிறோமோ, எப்படி ஹஜ் செய்கிறோமோ, இத போல இபாதத் தான் உதவியா கொடுப்பது, குர்ஆன் கொடுப்பது. இதே ஒழுங்குற பேரு, ஒழுங்குற பேரு முறையா இருக்கும். மிக ஏற்றம் யார் குர்ஆன் கொடுக்கிறது அவருக்கு அறுக்கும். அது அறுக்க கஷ்டம் என்றால் அந்த இடத்துல விட்டு இருக்கணும். நபி சொன்னாங்க, பாத்திமா பூமி உன் ஆடு அறுக்கப்பட போது அவசரப்பட்டு போ. யார் சொல்ல பாத்திமா சொன்னாங்க, பாத்திமா உன் ஆட்டை குர்ஆன் கொடுக்கிற உதவி கொடுக்கிற வீட்டு தெரியுமா, முதலாவது ரத்தத்தின் துளி நீ கொடுத்த குர்ஆன் ரத்தத்தின் துளி நிலத்தில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிச்சுவன் பாத்திமா உடனே எழுந்து விட்டு கிட்டடி போய் கவனிக்கணும். தொழுகிற பேரும் தொழுகிற பேரும் நிறைய நல்லுக்குரியவர் எண்ணிமானவர் நிறைய ஒழுங்குகள் இருக்குது. உதவியாக உரிய மாட்டை எப்பொழுதுதான் அறுப்பதற்கு ஒரு மாட்டை ஆட்டை நாங்கள் வளர்க்காட்டினால் இடது பக்கம் வளர்க்காட்டணும். அந்த ஆட்டு மாட்டுடைய இடது பக்கம் தான் வளர்க்காட்டணும். அறுக்கிறவரும் அந்த மிருகமும் கிபிலா பக்கம் முன்னோக்கி இருக்கணும். கிபிலா பக்கம் முன்னோக்கி இருக்கணும். அறுக்கிறவர் வலதை அறுக்கணும், வலதை அறுக்கணும். இடது கையாளுக்கு நிறைய ஊர் பிடிச்சிக்கணும். இதெல்லாம் சுன்னத், இதெல்லாம் நபி வழி. நபி வழி சுன்னத் தானே இல்ல, சுன்னத் நபி செஞ்சு காட்டின முறை. எனவே இதை கடைபிடித்து வரக்கூடிய இந்த ரமலான் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்புகளை விளங்கி அமல்கள் செய்வதோடு நாட்டுடைய சட்டத்தை பேணிக்கொள்ள, நாட்டுடைய சட்டத்தை பேணி முறையான அமல்களை செய்து பரிபூரண அடைவதற்கு நாம் குறிச்சுக்கமாக எல்லா சுபஹானஹு வ தஆலா என் மனிதர்கள் சந்தர்ப்பத்தை சொல்லுவாயா. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார், நமது குறைகளை குற்றங்களை மன்னித்து மறைப்பார். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அன்பான பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பார், அவர்களை பொருந்தி கொள்வார். உயிரோடு வாழும் பெற்றோர் நீண்ட ஆயுள் கொடுப்பார், உடல் ஆரோக்கியம் கொடுப்பார். மழைக்கு பெற்றோர் மன்னர்களை சொர்க்கத்தின் பூர்வாக ஆக்கியிருப்பார்கள். கொடிய உலகத்தின் மனிதர்களை பாதுகாப்பாக. யாரெல்லாம் நோய் கஷ்டப்பட்டு அனைவருக்கும் ஆரோக்கியம் செய்வாங்க. பஞ்சம் பசி மதமை நெருக்கடி வாழ்க்கை மனிதரை பாதுகாப்பாங்க. நமது மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பாங்க. நமது குழந்தைகளை சாலைகளாக முத்தகங்களாக ஆபிசை புறாக்கி கொண்டிருப்பதாக கிடைமோட வாழ்ந்து கிடைமோட இந்த உலகத்தில் நட்பாக்கத்தை என் மனசு வாப்பாக. உயர்ந்த ஜன்னத்தில் அல்லாஹ்வின் எல்லோரையும் குடும்பம் சேர்ப்பாக. இந்த மஸ்ஜிதை அமல்களுக்கு சிறப்பாக. இந்த மஸ்ஜிதுக்கு அமலுக்காக யாரெல்லாம் உடலால் பொருளால் பணத்தால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை பகிர்ந்து கொடுப்பாக. அவர் சேவை பொருந்திக் கொள்வாக. இந்த மஸ்ஜிதிலே இறை பணி புரியக்கூடிய இமாம்களுடைய முஅத்தினுடைய உங்களுடைய வாழ்க்கை வளமாக்குவாங்க, செழிப்பாக்கி வைப்பாங்க. அவருடைய குடும்பத்தை குறிச்சுவாங்க. நம்ம துவாவை கண்கரித்து அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.